இன்னைக்கு காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது பாரம்பரிய தின்பண்டங்களில் முக்கியமான ஒரு இடம் பெற்றதுன்னு அப்படின்னு சொன்னீங்கன்னா எள்ளு உருண்டையை சொல்லுவாங்க. அந்த காலத்தில் எள்ளு உருண்டை செய்கிறதா இருந்தால் உரலில் அதை இடித்து கை புண்ணார அளவுக்கு கஷ்டப்பட்டு செய்வாங்க. ஆனால் அதோட நன்மையை தெரிஞ்சதுனால, பயன்கள் தெரிஞ்சதுனால அந்த கஷ்டம் அவங்களுக்கு பெருசாக தெரியாது. ஆனால் இப்போல்லாம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. நம்ம மிக்சிலேயே தட்டிடலாம். ஆனால் அதை கூட செய்கிறதுக்கு சில பேர் தயங்கிட்டு இருக்கோன்றதான் ஒரு வேதனைக்குரிய விஷயம். ஸோ இப்போ இதை எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மண்டை வெல்லத்தை கொஞ்சம் நல்லா இடித்து வச்சிங்க. தேவையான பொருட்களில் நம்ம சீனியை விட சர்க்கரை இந்த மாதிரி மண்டை வெல்லம்ன்றது சர்க்கரையை தான் சொல்லுவாங்க. அதை இடித்து வச்சிங்க. எள்ளு, சுத்தம் செய்த எள்ளு, அதை நல்லா காய வச்சு புடச்சி வச்சிங்க, சுத்தமாக இருக்கணும். அதுமாரி வேர்க்கடலையும் ஒரு கப் அளவுக்கு, அதாவது மூணுமே ஈக்குவலாக எடுத்துக்கங்க. ஒரு கப் அளவுக்கு 250 கிராம் வேர்க்கடலைனா 250 கிராம் எள்ளு, 250 கிராம் மண்டை வெல்லம் அந்த மாதிரி சேர்த்துக்குங்க. வேர்க்கடலையும் நல்லா வறுத்துட்டு தோல் நீக்கி எடுத்து வச்சிங்க. இப்போ எள்ளில் நல்லா காய வச்சு நம்ம சுத்தமாக எடுத்து வச்சிருக்கிறோம். எந்த ஒரு தூசியும் இல்லாமல் எடுத்து வச்சுக்கணும். சில பேர் வறுத்து கூட அதை பயன்படுத்துவாங்க. இப்போ நம்ம வறுக்கலை, நல்லா காய வச்ச எள்ளை மிக்சியில் இதை முதல்ல போட்டு அரைச்சி எடுத்துடலாம். எள்ளை நம்ம ஏதாவது ஒரு வகையில் உணவுல சேர்த்துக்கணும். இளைத்தவனுக்கு எள்ளும் கொளுத்தவனுக்கு கொள்ளுன்ற பழமொழியே இருக்குது. ஸோ எள்ளில் ரொம்ப நிறைய சத்துக்கள் அடங்கி இருக்கு. அதில் வெள்ளை எள்ளை விட கருப்பு எள்ளை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. அதுதான் இன்னும் ரொம்ப அதிகமான சத்து கொடுக்கக்கூடியது. இப்போ நம்ம அரைச்சதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுப்போம். எள்ளு அதிகமான சூடான பொருள் அப்படின்றதுனால கர்ப்ப காலத்தில் உள்ளவங்க அதை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ வேர்க்கடலையும் நம்ம வறுத்து அது தோல் எடுத்து நம்ம வச்சுருக்கோம். அதையும் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ எல்லாமே ஈக்குவல் தான். இப்போ 250 கிராம் எள்ளுன்னா 250 கிராம் வேர்க்கடலை அந்த மாதிரி எடுத்திருக்கோம். அதையும் நைஸாக அரைச்சி நம்ம எள்ளோட சேர்க்க போகிறோம். இந்த வேர்க்கடலை, நிலக்கடலை எல்லாமே ஒன்று தான். இதுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதாவது குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இந்த எள்ளு உருண்டையோட வேர்க்கடலையை நம்ம சேர்த்து செய்யும்போது இன்னுமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இது கூட நம்ம தட்டி வச்சிருக்கிற மண்டை வெல்லம், இதில் அவ்வளோ தூசி இருக்காது. அதனால நம்ம க்ளீனான இருக்கிறத மட்டும் தட்டி எடுத்து வச்சிருக்கிறோம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இதை கூட நம்ம அப்படியே உருண்டை பிடிச்சி நம்ம செய்யலாம். ஆனால் இது கூட ஒரு பொருளையும் நம்ம சேர்த்து இன்னும் ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட்லாம் அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஒன்றா. அடுத்ததான் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா கேழ்வரகு மாவு. இதுலேயும் அவ்வளோ ஒரு சத்துக்கள் இருக்கு. ஸோ இதுவும் ஈக்குவல் அமௌண்ட் தான். கிலோ அளவுக்கு நீங்கள் எள்ளு போட்டிங்கன்னா அதே அளவுக்கு தான் நம்ம இதில் கேழ்வரகு மாவையும் இதில் சேர்க்க போகிறோம். இதை கொஞ்சம் கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிங்க. தண்ணி கொஞ்சமாக போட்டு திக்காக தான் இருக்கணும். பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக கரைச்சி வச்சுருக்குது. ரொம்ப தண்ணியெல்லாம் இல்லாமல் அது அடை மாதிரி இப்போ நம்ம செய்ய போகிறோம். இது இன்னும் ஒரு ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றது தான். இது கூட இன்னும் சுவைக்காக தேங்காவை கொஞ்சம் 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துங்க. தேங்காய் சேர்த்திங்கன்னா எள்ளு உருண்டையை ரொம்ப நாள் வெளியில் வச்சு நம்ம சாப்பிட முடியாது. விருப்பப்பட்டால் நீங்கள் இதோட தேங்காவையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ எல்லாத்தையுமே நம்ம கலந்துருக்கோம். எவ்வளோ திக்காக இருக்குன்னு பார்த்துங்க. இப்போ தோசை தவாவில் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த எண்ணெயை சேர்க்குறோம். நம்ம இதில் உருண்டை பிடிச்சி வச்சிருக்கிற அந்த ராகி மாவு கலவையை அப்படி தட்டி விட்டால் போதும். இதுக்குன்னு வளர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. தவாக்கு மேலேயே கையை வச்சு நல்லா கொஞ்சம் மொத்தமாக நீங்கள் நல்லா கனமாக தட்டி விட்டுக்குங்க. அது வேகணும். 2 பக்கமும் ஈக்குவலாக நல்லா வெந்தால் போதும். அதுக்காக தான் நம்ம போட்டுட்ருக்கோம். கேழ்வரகை பொறுத்த வரைக்கும் அதில் நிறைய கால்சியம் சத்தும் பாஸ்பரஸ் சத்தும் இருக்குது. இது குழந்தைங்க முதல் பெரியவங்க வர தாராளமாக எடுத்துக்கலாம். அதுமாரி பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய முதுகு வலி அந்த மாதிரி உள்ள டைமில் இந்த கேழ்வரகை கூட நீங்கள் இந்த மாதிரியே தனியாக அடை செஞ்சு சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இது 2 பக்கமும் வெந்துருச்சு பாருங்க. திருப்பி போட்டு வெந்தால் போதும். ரொம்ப முருக விடணும்னு அவசியம் இல்லை. எண்ணெயும் நம்ம அதிகம் சேர்க்கணுன்ற அவசியமும் கிடையாது. ஸோ இப்போ வெந்துருச்சு. அதை நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். இதை ஒரு தட்டில் நம்ம மாற்றிட்டு இது மாதிரி நம்ம தேவையான அளவுக்கு ஒரு 1/4 கிலோ மாவில் 3 இந்த மாதிரி அடை செய்யலாம். நம்ம இந்த சின்னதாக பிச்சு போட்டு வச்சுருங்க. கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்கும்போதே நம்ம இதை அரைச்சி எடுத்துடணும் மிக்சியில்.
இந்த சின்ன சின்ன துண்டுகளை வந்து நம்ம மிக்சியில் கொஞ்சம் வெது வெதுப்பான சூடோடையே அரைச்சிடுங்க, நல்லா தூளாக்கிடுங்க. கையை வச்சு நம்ம பிசைகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ரெசிபியை எனக்காக செஞ்சு காமிச்சிட்டு இருக்கிறது என்னோட மாமி. குழந்தைங்களுக்கும் சரி பேரம்பேத்திங்களுக்கும் சரி இந்த மாதிரி அடிக்கடி அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. கடைசியாக அவங்களும் பேசியிருக்காங்க, கொஞ்சம் கேளுங்க அவங்க பேசுகிறதையும். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டோம். அந்த அரைச்சதையும் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற எள்ளு, வேர்க்கடலை, மண்டை வெல்லம் அதோட சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நம்ம இதவும் வந்து திரும்பவும் அரைக்க போகிறோம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது நமக்கெல்லாம் எவ்வளோ ஒரு ஈஸியாக இருக்குன்னு பார்த்துங்க. நமக்கு மிக்சியில் ஒரு செகண்டில் அரைச்சி எடுத்துடுறோம். ஆனால் அந்த காலத்தில் இந்த சத்தான உணவுகளில் உரலில் இடித்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதான் அவ்வளோ ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க. நம்ம அதெல்லாமே இப்போ மிக்சியில் அரைக்கிறது கூட என்னங்க தனித்தனியாக அரைச்சிட்டு இருக்கணுமா அப்படின்னு கேட்குறவங்க கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் சிரமம் பார்க்காம ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே நடக்கக்கூடிய வேலை தான். உங்களுக்கு இந்த ப்ரொசீஜரை ஃபுல்லாக காமிக்கணும் அப்படின்றதுனால தான் நான் ஒவ்வொன்றா காமிச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ நம்ம நல்லா நைஸாக எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டோம். அரைக்கும் போதே அதில் நிறைய எண்ணெய் விட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள், நம்ம கையில் அந்த உருண்டை பிடிக்கும் போதே கையில் வந்து அந்த அளவுக்கு தெரியும் உங்களுக்கு. ஆனால் எண்ணெய் கசிஞ்சிக்கிட்டு இருக்கும். இது வந்து நம்ம தேங்காய் சேர்க்காமன்னா நம்ம ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் வெளியில் வச்சு சாப்பிட்லாம். அப்படி தேங்காய் சேர்த்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு 4-5 நாளுக்குள்ளே அதை முடிக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இப்படி செஞ்சு வச்சுருக்க எள்ளுருண்டையை நல்ல ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வெளியிலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப நாள் வச்சுக்கணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. காலையில் 2, ஈவினிங் 2 உங்கள் குழந்தைங்களுக்கு தாராளமாக சாப்பிட கொடுங்க. வயிறும் ஃபுல்லாக நிறைஞ்ச மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிங்க. காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி எங்கள் மாமி பேசுகிறதையும் கொஞ்சம் கேளுங்க. குழந்தைங்களுக்கு சின்ன அட்வைஸ் கொடுக்குறாங்க. அது வணக்கம், என் பேர் அசாரா. நான் திருப்பத்தூரில் இருக்கிறேன். நான் வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு சத்தான ஒரு பண்டம் சொல்கிறேன். தீன் பண்டம், ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம் இதை. அதாவது இது வந்து கடலை, கேப்ப மாவு, அப்புறமா வந்து எள்ளு, வெல்லம், இந்த 4 போட்டு இதை செய்யணும். இதை எல்லாமே மிக்சியில் அரைச்சி இதை உருண்டை பண்ணி வச்சுக்கிட்டு இது பிள்ளைங்களுக்கு கொடுத்தா காலையில் 2 மாலையில் 2 கொடுத்தா ரொம்ப பிள்ளைகளுக்கு உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். நல்ல உடம்பு வைக்கும். ரொம்ப தேஞ்சு போன குழந்தைங்க கூட நல்ல உடம்பு வைக்கும். ரொம்ப நல்லா இருப்பாங்க. என் பேத்திக்கு சின்ன பிள்ளைலேருந்தே கொடுத்தேன். 2 வயசு பிள்ளை கொடுத்தேன். ரொம்ப ஆசையாக சாப்பிட்டா. இப்போ எல்லாம் கொக்கா இதில் சாப்பிட்டதுனால இது திங்க மாட்டேங்கிறாருவோ. இப்போ எல்லா டாக்டர்ஸுமே இந்த மாதிரி கடலையும் வெல்லம் இதெல்லாம் சேர்க்க சொல்கிறாங்க. அதனால நம்ம பிள்ளைகளுக்கு இது செஞ்சு கொடுத்தா வீட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே உங்கள் பிள்ளைகளுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் பாருங்கள், நல்லா இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க எல்லோரும். நான் ரொம்ப விரும்புகிறேன் இதை. எங்கள் பேத்தி மனைவி தான் கொடுப்பேன். எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு இதான் நான் கொடுப்போம். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு சிறப்பாக செஞ்சு